திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 347. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 90. சிவபூஜையில் அஷ்டபுஷ்பம் என்பது பற்றி விளக்கப்படுகின்றது. புன்னை, வெள்ளருக்கு, சண்பகம், நந்தியாவர்த்தை, நீலோத்பலம், பாதிரி, அலரி, செந்தாமரை ஆகிய இவை எல்லா காலத்துக்கும் பொதுவாகிய அஷ்டபுஷ்பம் ஆகும். அஷ்டபுஷ்பம் சாத்தும் போதில் இறைவனுக்கு ஒரு பூவேனும் எண்ணில் குறையவொண்ணாது சொல்லப்பட்ட புஷ்பங்கள் கிடைக்காவிட்டால் சொல்லப்பட்ட மற்றைய புஷ்பங்களை எண்ணிக்கையில் குறையாதபடி கூட்டி அர்ச்சிக்க வேண்டும். பஞ்ச கிருத்திய காரணராகிய பரமசிவனை அடைந்தவர் மீண்டும் பஞ்சகிருத்தியத்தில் அகப்படாமல் இருத்தல் வேண்டும் என்பது அஷ்டபுஷ்பம் சமர்ப்பிப்பதின் பாவனை ஆகும். இந்த அஷ்ட புஷ்பங்களிலே அஹிம்சா புஷ்பம், இந்திரிய நிகிரக புஷ்பம், க்ஷமா புஷ்பம், தயா புஷ்பம், ஞான புஷ்பம், தபோ புஷ்பம், சத்திய புஷ்பம், பாவனா புஷ்பம் என்று இவற்றை சைவ சமய நெறி கடமையாக கொண்டு பெற்றிருந்து பூஜையில் தமது இந்த இயல்புகளையே மலராக மனதால் கருதி இறைவனுக்கு அர்ப்பணித்தல் அது பாவனார்ச்சனை ஆகும். அதே போன்று இந்த மூர்த்தி அஷ்டபுஷ்பார்ச்சனை விளக்கப்படுகின்றது. சிவாகமங்களில் கூறப்பட்ட பஞ்சபூதங்கள் சூரியன், சந்திரன், எஜமானன் என்பவைகளான அஷ்டமூர்த்திகளின் தலைவர்களாக உள்ளவர்களை போற்றி பூஜிப்பது மூர்த்தீஸ்வர அர்ச்சனை ஆகும். பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகாதேவன் என்ற சிவபரம்பொருளின் 8 மூர்த்தீஸ்வர நாமார்ச்சனை விளக்கப்படுகின்றது. சிவ பஞ்சமுகார்ச்சனை. சிவாகமம் சிவபெருமானது 5 திருமுகங்களுக்கும் 5 வகை வில்வங்களால் பஞ்சமுகார்ச்சனையும் 5 வகை நிவேதனங்களையும் கூறுகின்றது. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற வரிசை முறையில் அர்ச்சனை செய்திடச் சொல்கின்றது. மேலும் சிவதர்மம் எனும் ஆகமம் பஞ்ச வில்வங்களை கூறுகின்றது. அதிலே குந்தபத்திரம், அது முல்லை இலை, சுகபத்திரம் கிழுவை இலை, பில்வபத்திரம் வில்வ இலை, நிர்குண்டிபத்திரம் நொச்சி இலை, கபீபத்திரம் விளாமர இலை என்று இந்த 5 வகை பத்திரங்களும் சிவபெருமானது பஞ்சமுகார்ச்சனைக்கு மிகவும் உகந்தவைகள் ஆகும். அந்த பஞ்சமுகார்ச்சனைக்கு நிவேதன வகையும் கூறப்படுகின்றது. சத்யோஜாத முகத்திற்கு கிருசரானம், எள் கலந்த அன்னம். வாமதேவ முகத்திற்கு குளானம், வெல்லத்தோடு கலந்த சர்க்கரை பொங்கல். அகோர முகத்திற்கு பாயாசானம், பாலில் பொங்கிய அன்னம், பாயசம். தத்புருஷ முகத்திற்கு சுத்தானம், வடிக்காத தூய அன்னப்பொங்கல். ஈசான முகத்திற்கு முக்தானம், பயத்தம்பருப்பு கலந்த பொங்கல் என்பவை நிவேதனம் செய்யப்பட வேண்டும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது. விநாயக பெருமானுக்கு ஷோடச நாமங்களை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. முருகப்பெருமானுக்கு சண்முகார்ச்சனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. முருகப்பெருமானின் 6 திருமுகங்களுக்கும் உரிய அர்ச்சனைக்கு 6 வகை மலர்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 6 வகை நிவேதனங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அஷ்டபுஷ்பங்களை ஒட்டி அந்த புஷ்ப விதி முதலானவற்றை ஆகமங்கள் எல்லாம் இவ்வாறு கூறுகின்றன. இனி சிவ பூஜையிலே பிரார்த்தனை குறைவாக வேணும், அதிகமாக வேணும், எவை என்னுடைய அஞ்ஞானத்தினால் செய்யப்பட்டனவோ அவைகளை தேவரீருடைய அனுக்கிரகத்தினால் பூரணமாகும்படி எனக்கு கிருபை செய்தருளுக என்று விஞ்ஞாபித்து பஞ்சமுகி முத்திரை கொடுக்க வேண்டும். சத்யோஜாதி கிரமத்தாலும் மூலத்தாலும் சிவபெருமானை பூஜித்து அர்க்கியம் கொடுத்து அஸ்திரம் முதல் ஈசானாந்தமான பிரதிலோம கிரமமாக அர்ச்சித்து அர்க்கியம் கொடுத்து காமிய மந்திரங்களையும் அவ்வங்கங்களில் சேர்த்து அஸ்திரத்தையும் உச்சரித்து அர்க்கியம் கொடுத்து பொறுத்து அருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். சுவாமி, அன்பற்ற அடியேனால் அற்பமாக பூஜிக்கப்பட்டீர், இந்த பக்தியின் குறைவை பொறுத்து அனுக்கிரகம் செய்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். பின்பு திக்பந்தனம், அவகுண்டனம், அமிர்தீகரணம் என்றெல்லாம் பூஜித்து பேட்டக கோயிலில் எழுந்தருள பண்ணுக. பேட்டக கோயிலாகிய கர்ப்ப கிரகத்தை
காவல் செய்யும் பொருட்டு பீமருத்ரரை அந்த பெட்டகத்தின் மேலே பூஜிக்க வேண்டும். க்ஷணிகலிங்கமானால் அம்மூர்த்தியை ஹிருதயத்தில் யோசிக்க. இனி தம்முடைய குரு, வித்யாபீடம், சப்தகுரு, மகாலட்சுமி, கணபதி, துவாரபாலகர் ஆகிய இவர்களை அர்க்யம் கொடுத்து உத்வாசனம் பண்ண வேண்டும். அடுத்ததாக சண்டேஸ்வர பூஜை செய்து சிவ பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அதனுடைய விபரங்கள் எல்லாம் கூட மிக மிக விளக்கமாக ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு கிரியாபாதத்திலே சமய விசேஷ தீட்சைகளை பெற்றுக்கொண்ட ஒருவர் ஆத்மார்த்த சிவ பூஜை செய்வதன் முறைமைகள் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. அதனை மிக மிக சுருக்கமாக ஓரளவு சிந்திக்க முயற்சி செய்தோம். சைவாகமங்களிலே இருக்கின்ற அந்த சாஸ்திரங்களிலே இருக்கின்ற 4 பாதங்களிலே கிரியாபாத செய்தி என்பது நித்திய அனுஷ்டானம், ஆலய நிர்மாணம், சிவலிங்கம், சிவ பூஜைகள், ஜபம், ஹோமம், நைமித்திக கிரியைகள், காமிய கிரியைகள், உற்சவ வகைகள், பிரதிஷ்டை வகைகள், பிராயச்சித்த வகைகள், நூல்களின் வகைகள், மந்திர வகைகள், ஜீர்ணோத்தார வகைகள், பிரதிமாபேதங்கள், இவற்றின் லட்சணம், வகை, அளவு, ஸ்வரூபம், செய்யும் முறை, பாவனை செய்யும் முறை, மண்டலம் மற்றும் யந்திர முதலானவைகளின் வடிவமைப்பு, உரிய கால விதிமுறைகள், கிரியைகளுக்கான இடம், பொருள், காரணம், பயன் முதலானவைகள், ஆச்சாரியாதி அதிகாரிகள், அவர்களது கடமைகள், ஆலயங்கள், வீட்டு பூஜைகள் மற்றும் விரதங்கள் முதலான பலவும் மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. எனவே சமய விசேஷ தீட்சைகளை பெற்றுக்கொண்டு குருநாதரின் வாயிலாக வழிபாட்டு விதிமுறைகள், பயிற்சி நுட்பங்கள், சிவாகமங்களை கசடர கற்று உணர்ந்து தெளிந்திட வேண்டும். எனவே சிவ பூஜை செய்ய விரும்புபவர்கள் முதலிலே நல்ல ஒழுக்கத்தோடு ஆகம ஆச்சார நெறியில் நின்று வழுவாது தனது உடலுக்கு உள்ளும் வெளியிலும் சிவபெருமானை கண்டு வழிபாடு ஆற்ற வேண்டும். இவ்வாறு சைவாகமங்களிலே கிரியாபாதங்களில் கூறப்படும் முறையில் புத்திர மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நெறி நித்தியமும் சிவ பூஜை செய்தும் சிவபெருமானை வழிபட்டும் சிவார்ப்பிதமாகவே வாழ்ந்திடும் வழிமுறை ஆகும். இது புத்திர மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற கிரியை நெறி தந்தையும் மகனுமாக சம்பந்தம் கொண்டு மேற்கொள்கின்ற பக்தி நெறி. சிவபெருமானை தமது தந்தை என்றும் தன்னை அவரது மகன் என்றும் தீட்சையால் பெற்றிட்ட அந்த சம்பந்தத்துடன் பாவித்து அன்பு செலுத்தி வழிபடும் நெறி ஆகும். ஒரு மகனுக்கு தந்தையை போற்றி தந்தையின் கொள்கையை காத்திட கடமை இருப்பதால் இங்கே இறைவனுக்கு புத்திரன் என்ற உறவால் கடமையாற்றுதல் முறைமை. எனவே சிவபக்தியால் தொடர்பும் புத்திரனாக மனோபாவனையும் கொண்டு பின்பற்றப்படுவதால் இது சத்புத்திர மார்க்கம் என்று பெயர் பெறும். முன்னே கூறிய சரியை நெறியோடு அதிலே புனிதராக இருந்து கொண்டு கூடுதலாக கிரியையாகிய சிவ பூஜையும் செய்திடல் வேண்டும். நாம் சரியை நெறியை பார்க்கும்போது அது சரியை என்பது பல பிரிவுகளாக இருக்கின்றது என்று பார்த்தோம். அதே போன்று இந்த கிரியையும் பல பிரிவுகளாக பல படிநிலைகளாக இருக்கும். கிரியையில் சரியை என்பது சிவ பூஜைக்கு தேவைப்படும் உபகரணங்களை எல்லாம் சேகரித்து கொள்ளுதல் கிரியையில் சரியை. கிரியையில் கிரியை என்பது சிவாகமத்தில் விதித்தவாறு 5 வகை சுத்தி முன்னாக சிவலிங்க வடிவில் செய்யும் பூஜனை அது கிரியையில் கிரியை ஆகும். அகத்தே பூஜை, ஹோமம், தியானம் மூன்றிற்கும் மூவிடம் வகுத்து கொண்டு செய்யப்படும் அந்தர்யாகம் என்பது கிரியையில் யோகம் ஆகும். அந்த அந்தர்யாக உரைப்பின் கண் நிகழும் ஓர் அனுபவ உணர்வு கிரியையில் ஞானமாகும் என்று கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் என்பது விளக்கப்படுகின்றது. பக்குவ விசேஷத்தால் நுண்ணுணர்வு உடையவராய் சகல நிஷ்கல சூக்ஷ்ம வடிவமே பொருள், சகல வடிவம் அதனை வழிபடுவதற்கு இடமாகிய திருமேனி என்று இவ்வாறு உணர்ந்து புறத்தொழிலாலும் அகத்தொழிலாலும் விதித்தவாறே வழிபடுவது இந்த கிரியை ஆகும். சரியை நெறியை பற்றி சிந்திக்கும் போது அது உண்மை என்றும் உபாயம் என்றும் புக்தி பூர்வம் என்றும் அபுக்தி பூர்வம் என்றும் மேலும் மேலும் விரிந்து செல்வதாக சிந்தித்தோம். அதே போன்று இந்த கிரியை நெறியிலும் இதுவும் அவ்வாறே பல பிரிவுகளாக பல படிகளாக விரிந்து கொண்டே செல்லும். அதிலே அபுக்தி பூர்வ உபாய கிரியை என்பது
கோகர்ணத்தில் பழைய சிவலிங்கத்தில் ஒரு குருட்டு பறைச்சி வில்வார்ச்சனை சிவராத்திரியில் பண்ணினது. அதே போன்று வேணுவனலிங்கத்தில் ஒரு இடையன் பாலாபிஷேகம் பண்ணினதுமான இந்த வகையான முறைமைகள் அவை அபுக்தி பூர்வ உபாய கிரியை என்று இந்த வகையிலே வரும். இந்த முறைமைகளினால் அந்த 3 வடிவையும் ஸ்பர்சித்து பூஜித்த திருத்தொண்டுகள் எல்லாம் அபுக்தி பூர்வ உபாய கிரியை ஆகும். இவ்வாறு அபுக்தி பூர்வ உபாய சிவபுண்ணியத்திலே ஒன்றாக அபுக்தி பூர்வ உபாய கிரியை வருகின்றது. பொதுவாகவே அபுக்தி பூர்வ உபாய சிவபுண்ணியங்களின் பயன் என்பது பூமியிலே பிறந்து நல்வினை போகத்தினும் சற்று விசேஷமாகவும் ஒன்றுக்கொன்று உயர்ந்த போகமாகவும் புஜிப்பது. இனி புக்தி பூர்வ உபாய சிவபுண்ணியத்திலே புக்தி பூர்வ உபாய கிரியை என்பது இந்த 3 வடிவையும் தான் ஸ்பர்ஷித்து பூஜித்த பணிகள் எல்லாம் புக்தி பூர்வ உபாய கிரியை ஆகும். இதற்கு பலன் என்பது சிவலோகத்தில் சிவனுடைய சமீபத்தில் உள்ள ஒரு அதிகாரத்தில் இருந்து வசிப்பார்கள். இவ்வாறு புக்தி பூர்வ உபாய சிவபுண்ணியங்கள் 4 ஒன்றாக புக்தி பூர்வ உபாய கிரியை என்பது அமைகின்றது. பொதுவாகவே புக்தி பூர்வ உபாய சிவபுண்ணியங்கள் 4ற்கும் பலன் என்பது இந்த 4ஐயும் புகழை விரும்பி செய்தாலும் வினோதமாக செய்தாலும் பூமியின் கண்ணை பிறந்து நல்வினை போகத்திலும் அபுக்தி பூர்வ சிவபுண்ணிய போகத்திலும் சற்று விசேஷமாகவும் ஒன்றுக்கொன்று உயர்ந்த போகமாகவும் இன்பத்தை புசிப்பார்கள். இனி உண்மை சிவபுண்ணியம் 8 அதிலே அபுக்தி பூர்வ உண்மை கிரியை என்பது திருமேனியை தாழ்ந்தார் ஒத்தார் உயர்ந்தாராக கருதி அந்த உபாய வடிவின் ஒப்புருவில் அபுக்தி பூர்வ உபாய கிரியை கூடுவது போல இந்த உண்மை வடிவிலும் கூடுதல் அது அபுக்தி பூர்வ உண்மை கிரியை ஆகும். இதற்கு பலன் ஞானாசிரியர் எழுந்தருளின திருநகரிலே மானுடராக பிறந்து திருவாக்கு செவியிலே கேட்கத்தக்கதாக ஞானாசிரியருக்கு சமீபத்திலே வசிப்பார்கள். இனி புக்தி பூர்வ உண்மை சிவபுண்ணியம் 4 புக்தி பூர்வ உண்மை கிரியை என்பது அந்த உபாய வடிவின் ஒப்புருவில் புக்தி பூர்வமாக உபாய கிரியை கூடுவது போல இந்த உண்மை வடிவிலும் கூடுதல் புக்தி பூர்வ உண்மை கிரியை ஆகும். இதற்கு பலன் என்பது இந்த உண்மை திருமேனி சமீபத்தில் திரிபதார்த்த விசாரணை உடையவர் என்றும் யான் எனது என்பதும் அற்று இருக்கிறவர் என்று தோன்ற வசிப்பார்கள். இவ்வாறு கிரியை நெறி பல வகைப்படும், பல திறப்படும், பல படிநிலைகளை உடையதாக இருக்கும். அவை ஒவ்வொரு ஆன்மாவின் அந்த பக்குவத்திற்கு ஏற்றபடி அந்த ஆன்மாக்கள் அந்தந்த படிகளிலே நின்று சோபான முறையில் இந்த கிரியை நெறியை அனுஷ்டிப்பார்கள். இதையே திரு வாதவூரடிகள் புராணத்திலே ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளாக எழுந்தருளிய சிவபரம்பொருள் திரு வாதவூரடிகளுக்கு செய்தருளுகின்ற அந்த சாஸ்திர தீட்சையிலே இந்த கிரியா நெறி என்பது பற்றி உபதேசிக்கும் போது அத்தகைய திருப்பாடல் அமைந்தது. கந்தவர்க்கமும் கிளர் மணப்புகையும் கவின்கொள் தீபமும் புனித மஞ்சனமும் கொந்தவிழ்ந்த நன்மலரும் மற்றுளவும் கொண்டு மாயையின் குணங்கள் ஒன்று இலராய் 5 சுத்தி செய்து அகம்புறம் இறைஞ்சி அங்கியின் கடன் கழித்து அருள்வழி நின்று இந்த நற்பெரும் கிரியை அன்புடனே இயற்ற வல்லவர் எம் அருகு இருப்பார் என்று இந்த கிரியை நெறியை விளக்குவதாக இந்த திருப்பாடல் வாதவூரடிகள் புராணத்திலே அமைந்திருக்கின்றது. வாசனாதி திரவிய வர்க்கங்களும் நறுமணம் கமழும் தூபமும் பிரகாசம் பொருந்திய தீபமும் பரிசுத்தமாகிய திருமஞ்சனமும் கொத்துக்களின் மலர்ந்த சுகந்த புஷ்பமும் மற்றுமுள்ள பூஜா உபகரணங்களையும் கைக்கொண்டு மாயாகாரியமாகிய காமம் முதலிய துர்குணங்களுள் ஒன்றும் இல்லாதவராய் பூத சுத்தி, ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி எனும் பஞ்ச சுத்திகளையும் செய்து அகப்பூஜை புறப்பூஜைகளாகிய அவற்றையும் செய்து அக்னிகாரியமும் செய்து திருவருளை முன்னிட்டு நின்று இந்த கிரியை இதனை இயற்ற வல்லவர்கள், இந்த கிரியாபாதத்தை அனுஷ்டிக்க வல்லவர்கள் எமது சமீபத்தில் இருப்பதாகிய சாமீப பதத்தை அடைவார்கள்
என்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் உத்தமோத்தம ஞானதேசிகராக எழுந்தருளி வந்த அந்த சிவ பரம்பொருள் உபதேசிப்பதாக இந்த பாடலின் பொருள் அமைகின்றது. இதனுடைய விரிவைத்தான் நாம் ஓரளவு பல்வேறு நூல்களின் துணை கொண்டு சிந்திக்க முயன்றோம். இதிலே இந்த பஞ்சசுத்தி என்பது பற்றி நாம் சிந்தித்தோம். இது அகப்பூஜையில் பஞ்சசுத்தி என்பது பற்றி உரையாசிரியர் ஒரு குறிப்பு அருளுகின்றார். அகப்பூஜையில் பஞ்சசுத்தி, அதில் பூதசுத்தி என்பது 36 தத்துவங்கள் நாம் அல்ல. 36 தத்துவங்கள் அனைத்தும் ஜடம், அவையும் தாமாக காரியப்படமாட்டா என்று அறிதல். அகப்பூஜையில் ஆன்மசுத்தி என்பது அப்படி அறிவது திருவருளால் அன்றி ஆன்மபோதத்தால் அன்று என்று உணர்ந்து கொள்ளுதல். அகப்பூஜையில் திரவிய சுத்தி என்பது ஆன்மபோதத்தால் தானே அறிதற்கு சேட்டையில்லை என்று கண்டது. இதனை கொண்டே ஆன்மாவுக்கு சுதந்திர அறிவு இல்லை என்று அறிந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிவதெல்லாம் திருவருள் என்று அறிதல் ஆகும். அகப்பூஜையில் மந்திர சுத்தி என்பது 5 எழுத்தாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சிகாரம் முதலாக மாறி அதன் உண்மையை விசாரித்து அறிதல் ஆகும். அகப்பூஜையில் லிங்க சுத்தி என்பது பதி எங்கும் பூரணமாய் பசுபாசங்கள் இரண்டினும் பிரிவர நின்று அவற்றை சேஷ்டிப்பித்து நின்ற தன்மையை அறிந்து அத்தகைய சிவம் இந்த லிங்கத்தினும் எழுந்தருளி இருக்கின்றது என்று அறிதல். அகப்பூஜை என்றாலும் அந்தர்யாக பூஜை என்றாலும் ஒன்றுதான். அந்த அந்தர்யாக பூஜை என்பது பிருத்திவி முதல் சக்தி தத்துவம் ஈராகிய 35னையும் கிழங்கு முதல் பீஜம் வரை இருக்கின்ற அவயவங்களாக உடைய ஹிருதய கமலம் ஆசனமும், அந்த ஹிருதய கமல ஆசனத்தின் மேலே சக்தி மூர்த்தியும் சிவன் மூர்த்தி மானாகவும் கொண்டு செய்யப்படும் பூஜை. அவற்றையெல்லாம் குருமுகமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சைவனார் பாதங்களிலே கிரியை என்கின்ற அந்த 2வது படி விவரிக்கப்படுகின்றது. இனி எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் ஞான குருபரனாக எழுந்தருளி சாஸ்திர தீட்சையை திருவாதவூரடிகளுக்கு செய்கின்ற இந்த தருணத்திலே திருவாதவூரடிகள் புராண ஆசிரியர் அமைக்கின்ற அடுத்த திருப்பாடல் அது சைவனார் பாதங்களில் 3வது சோபானமான 3வது படியான யோக நெறியை விளக்குகின்ற திருப்பாடல். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.